உதயம் சவுத் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய சினிமா வருகை எப்படி இருந்தது? எப்படி அவங்க இந்த அரசியல் களத்துக்குள்ள நுழையிறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நிறைய தெரிஞ்ச விஷயம் தான். நான் என்ன புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அவங்க அம்மா ஒரு நடிகை. அவங்க குடும்பத்துல முதல்ல நடிக்கிறதுக்கு வந்தது வித்யாவதினு அவங்க சித்தி, ஜெயலலிதாவுடைய சித்தி. அவங்க ஒரிஜினல் பேர் தான் செண்பகவல்லி என்ன பேர். சினிமாவை வித்யாவதினு வச்சுட்டாங்க. கன்னட படத்துல தான் அவங்க முதல்ல அறிமுகம் ஆனாங்க. ஒரு கன்னட படம் தமிழ்ல மனோரதம்ங்கிற பேர்ல டப்பிங் ஆகி வந்தது. 60கள் 50கள்ல நீச்சல் உடையில தோன்றி அசத்தனவங்க அவங்க. இப்போ அதெல்லாம் ஆச்சரியம். நீச்சல் உடையில ஒரு கதாநாயகி வர்றாங்கிறது பெரிய ஆச்சரியம். அந்த டப்பிங் படம் அதுக்காக ஓடிச்சு. அவங்க அதில் பிரபலம் ஆன உடனே அவங்க அலிபாபா படத்துல எல்லாம் அவங்க தான் வில்லி. மாடர்ன் தேட்டர்ஸ் எடுத்த அலிபாபாவில் அவங்க தான் வில்லி. அவங்க மூலமா அவங்களுடைய அக்கா சந்தியா, அவங்க என்னமோ வேதவல்லி என்னமோ அவங்க பேர். அவங்க அப்போ பச்சைராஜா ஸ்டுடியோ கோயம்புத்தூர்ல வித்யாவதி ஆக்ட் பண்றாங்க. இந்த மாலும் வந்தாங்க. இவங்களுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்து பச்சராஜா ஸ்டுடியோ மூலமா தான் அவங்க அம்மா வேதா, அதாவது சந்தியா அறிமுகம் ஆகுறாங்க. அறிமுகம் ஆன போது அப்ப குடும்பத்தோட அவங்க கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. மாண்டியா தான் அவங்களுடைய சொந்த ஊர். பக்கம் அடுத்த கோயம்புத்தூர்ல இருந்து மாண்டியா ரொம்ப பக்கம். அதனால அவங்க எல்லாம் அங்க சேர்ந்துட்டாங்க. அப்ப அவங்க பள்ளிக்கூடத்துல ஜெயலலிதா கோமலவல்லின்னு பேர் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க கொஞ்சம் இந்த நடன அரங்கேற்றம் அது இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே பிஆர் பந்துலுக்கிட்ட அவங்க அறிமுகம் ஆனாங்க. அறிமுகம் ஆனும்போது சின்னத கொம்பே அப்படிங்கிற ஒரு கன்னட படத்துல ஒரு டான்ஸு. அந்த டான்ஸ்ல தான் ஜெயலலிதா ஃபர்ஸ்ட் வந்தது. கன்னட படத்துல தான் அறிமுகம் ஆனாங்க. அதுக்கப்புறம் அது 4-5 கன்னட படங்கள்லாம் நடிச்சாங்க. தமிழ்ல அறிமுகம்னு எடுத்தீங்கன்னா சொன்னா நம்ப மாட்டீங்க, லாரி டிரைவர்னு ஒரு படம். விஜயபுரி வீரன் ஆனந்தன் ஒரு நடிகர் இருந்தார் தெரியுங்களா, டிஸ்கோ சாந்தியோட அப்பாவெல்லாம். அவர் ஹீரோவா நடிச்ச படத்துல ஒரு டான்ஸரா தான் இவங்க அறிமுகம் ஆனாங்க. ஆனா முதல்ல தமிழ்ல சினிமா அவங்க படம் அவங்க வெளியே வந்தது வெந்நீர் ஆடை, ஸ்ரீதர் எடுத்த படம். வெந்நீர் ஆடையில அவங்களுடைய ரோல் வேற. நிர்மலா நடிச்ச ரோல்ல தான் இவங்க நடிச்சாங்க. இவங்க ரோல்ல வேற ஒருத்தர் நடிச்சாங்க. அது சரியா வரலன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிராப் பண்ணிட்டு இவங்களை போட்டேன். இவங்களை மாத்தி இது பண்ணாங்க. மனநிலை இழந்த ஒரு இளம் பெண்ணா இந்த படத்துல அறிமுகம். சடன்லி லாஸ்ட் சம்மர் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஆங்கில படத்தை அப்படியே தழுவல, அதுல முக்கியமான காட்சிகள் எடுத்து போட்டு எடுத்திருந்தாங்க. அந்த ஒரிஜினல் அந்த சடன்லி லாஸ்ட் சம்மர் படத்தில் நடிச்சதுக்கு எலிசபெத் டெய்லருக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்குன்னு எதிர்பார்த்தாங்க. கிடைக்கலன்னும் போது ஆஸ்கார் நிகழ்ச்சியிலே பெரிய ரகலையெல்லாம் நடக்கிற அளவுக்கு அந்த படத்துல எலிசபெத் டெய்லர் நடிச்சிருந்தாங்க. அதே ரோலை இவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அந்த படம் 65 வந்தது. 64 ஆமா 65 வந்தது. முதலா ஒரு ஜீன்ஸும் பனியனும் போட்டுக்கிட்டு ஒரு ஃபுல் டான்ஸ் ஆடின முதல் நடிகைன்னு எடுத்தீங்கன்னா, அதாவது கடுமையான சென்சாரெல்லாம் வந்த ஒரு அந்த 50களுக்கு பிறகு வந்த படங்கள்ல அந்த மாதிரி உடையோட வந்த ஒரு முதல் நடிகைன்னு எடுத்தீங்கன்னா ஜெயலலிதா. நீ என்பது என்ன, நான் என்பது என்ன, நம் நினைவு என்பது என்ன என்ன அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு எல்லாரையும் சரி பயங்கரமா பாடிருப்பாங்க. எம்எஸ்சி பயங்கரமா இசையமைச்சிருப்பாரு. அதுக்கு அவங்க ஆடின ஆட்டம், அந்த டான்ஸ், அந்த மனநிலை இழந்து பைத்தியமாகவும் இதாகவும் மாறி மாறி ஆடினது. கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஸ்டான்லி மருத்துவ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனந்த் தேட்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன அன்னைக்கு என்னவோ தெரியாது, ஒரு பெரிய ரகலை தியேட்டர் மேட்னி ஷோவில் இப்படிதான் ரகம் நடந்தது. சீட்டெல்லாம் கிழிச்சு படத்துக்கு கல்லெல்லாம் எடுத்து அடிச்சு என்னத்துக்காக ரகம் நடந்ததுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வேற கதைகள் வந்தது. அது வேற கதைகள். அது அப்புறம் கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் படம் ஓடிடுச்சு. 100 நாள் ஓடிடுச்சு. 100 நாள் ஓடினதுக்கு பிறகு அப்போ அந்த படத்தை பார்த்துட்டு 4ல் கேஆர் விஜய் அறிமுகம் கற்பகங்கிற படத்துல
அதுல இருந்து ஒரு 6 மாசத்துல ஜெயலலிதா அறிமுகம். அன்னைக்கு கல்லூரி மாணவர்களாக இருந்த எங்களுக்கு இவங்க தான் வந்து கதாநாயகி. அது ஒரு இருந்த சாவித்திரி, சரோஜாதேவி எல்லாம் காணாம போட்டாங்க. வந்து என்னுடைய நண்பர்கள்னா அந்த கற்பகம் படம் வந்தபோது பொண்டாட்டினா கேஆர் விஜயா மாதிரி இருக்குது. அப்படிதான், அதுதான் ஐடியல். அப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் என்ன நாம வந்து அப்ப வந்து எஸ்ஐடி காலேஜில் வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு வருது. எங்களுக்கு டான்ஸுக்கு என்ன சம்பந்தம்? எஸ்ஐடி காலேஜ் இங்க தேனாம்பேட்டையில் இருக்குது, தேனாம்பேட்டையில் இருக்குது. ராயபுரத்துல ஸ்டான்லியில இருந்து கிளம்பி டிக்கெட் வந்து இங்க டிக்கெட் வாங்கி டான்ஸ் பரதநாட்டியம் பார்த்தோம். ஆல் பிகாஸ் ஜெயலலிதா வாஸ் ஸோ அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்தாங்க. அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. உடனே அடுத்து அப்படியே ஜெய்சங்கரோட நீ நான் அப்புறம் ரவிச்சந்திரனோட நடித்த அந்த நான் படம் அவங்களை இன்னும் குமரிப்பெண். அதுக்கு அடுத்து அப்படி அவங்கள பெருசாக தூக்கி விட்டு அந்த குமரிப்பெண் ரவிச்சந்திரன் ஜெயலலிதாவை நடித்தது. அதுலேயும் கவர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போனாங்க. அதில் 2 பேர் பிரமாதமாக என்ட்ரானாங்க. காதலிக்க நேரமில்லைக்கு பிறகு ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து ரவிச்சந்திரனுக்கு வந்தது வந்து குமரிப்பெண் படத்துல. அதுல வந்து ஸ்டண்ட் சீன்ஸ் மாதிரி இன்னைக்கு கூட அவ்வளவு அற்புதமான ஸ்டண்ட் சீன் பண்ணலாம். அவ்வளவு பிரமாதம் பண்ணிட்டார். அவரும் ஜெயலலிதாவும் எங்கேயோ போயிட்டார். அதுக்கப்புறம் அப்புறம் வரிசையா வந்துகிட்டு இருந்தது. அப்போ 1000ல் ஒருவன் படம், அதுதான் எம்ஜிஆரோட அவங்க ஃபர்ஸ்ட் அப்பேர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் அப்படியே விட்டோம். ஏன்னா அது பெரிய இடத்துக்கு போயிடுச்சு. அவங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்கள்ல வர அவங்களுக்கு ரோலே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காட்சி தான். எம்ஜிஆர் படத்துல ஹீரோயின் வந்து லவ் பண்ணிட்டு போடுவாங்க. பொதுவாகவே அந்த அவங்க நடிச்ச எம்ஜிஆர் படத்துல நடிச்ச ரோல் எல்லாமே அவங்க பணக்கார வீட்டு பெண்ணா இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து வழக்கப்படி ஒரு குடிசையில் இருப்பாரு. ரிக்ஷாவோ சைக்கிளோ ஏதோ ஓட்டுவாரு, இதா இருப்பார். ரொம்ப அடிமட்ட கோடி தொழிலாளி இந்த மாதிரி இருப்பாரு. பெரிய பயங்கரமான இம்பாலா கார் வந்து இவங்க இறங்குவாங்க. சண்டை நடக்கும். 2 பேத்துக்கு பணத்திமரை காட்டுக்கிற அடக்கு வேணும் அப்படின்பாரு. அப்புறமா காதல் உண்டாயிடும். அப்புறம் அவ்வளோதான். அதோட சரி ஜெயலலிதா ரோல் வாங்கும். அதுக்கப்புறம் நம்பியார் வந்துடும். அப்புறம் சண்டை கிண்டை எல்லாம் எல்லா படமும் எம்ஜிஆர் படம் பூரா அதே தான். அது வேற யாரோடுமே நடிக்கல. வரிசையா அந்த 1000ல் ஒருவனுக்கு அப்புறம் அவங்க வந்து வேற நடிக்கிறவங்களோட நடிக்கல. ரொம்ப காலம் கழிச்சு சிவாஜியோட கலாட்டா கல்யாணத்துல வந்தாங்க. அவ்வளவு வருஷம் நடிச்சதுல ஜெமினி கணேசனோட ஒரே ஒரு படம், அன்னை வேளாங்கண்ணி படத்துல ஒரு டான்ஸ் ஒரு பாட்டு சீனோட நடிச்சுட்டு போயிட்டாங்க. ஜெமினி கணேசன் அவங்க நடிக்கவே இல்லை. அதான் அதுல விசேஷம். அது மாதிரி ஆச்சு. கங்கா கௌரிங்கிற ஒரு படத்துல வந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அதை கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. அது கர்நாடகாவில் எடுத்த படம். அந்த மாதிரி ஜெமினி கணேசன் கூட அவர் நடிக்கவே இல்லை. மற்றபடி எங்களை பொறுத்தவரை கவர்ச்சி நடிகை அவ்வளவுதான். நடிப்புல நாங்க வந்து ஜெயலலிதா நடிச்சாங்கன்னு எடுத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அவங்களுக்கு நடிப்பு திறமைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா 2 படம் தான் சொல்லலாம். முத்துச்சிப்பின்னு ஒரு படம், அருமையான படம், ராமண்ணா எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து எங்கிருந்தோ வந்தார். இது 2 தான் நடிப்புக்காக, அதாவது அவங்களுடைய நடிக்கிற திறமையை காட்டுறதுக்கு வந்த படம். மற்றெல்லாம் எம்ஜிஆரோட வந்து டூயட் பாட்டு போயிடுவாங்க, அப்படிதான் இருந்தாங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நடிகைங்கிற முறையில அந்த கவர்ச்சி இதுல இருந்து போய் எம்ஜிஆர் போனதுக்கு பிறகு மாணவர்கள் மத்தியில இருந்த அந்த கிக்கெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இந்த சரோஜா தேவிராஜுக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா எம்ஜிஆருடைய படங்கள் எல்லாத்திலுமே தொடர்ந்து ஹீரோயினா வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இந்த ராமன் தேடிய சீதை போன்ற படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சது. ராமன் தேடிய சீதை வந்து கவர்ச்சியின் உச்சம், படம் சரியா போகல. எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சது. எம்ஜிஆர் ரசிகர்களை பார்க்கறத நிறுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த சூழ்நிலையில தான் தனக்கு சினிமா நிக்கணும்னா கதாநாயகை மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு அவருக்கு புரிஞ்சது. ராமன் தேடிய சீதை கொஞ்சம் தோல்வி அடைஞ்சது. அப்புறம் ரசிகர்களே கொஞ்சம் அவங்க ஜோடி பொருத்தத்துல சலிச்சு போயிட்டாங்க. சலிச்சு போயிட்டதுனால எம்ஜிஆர் வந்து தன்னுடைய ஹீரோயினை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டார். கட்டாயத்துக்கு ஆளானப்போ தான் அவர் உலகம் சுற்று வாலிபன் படம் எடுக்கிறார். சரி, எடுக்கும்போது இவங்களை போடவே இல்லை. அதுல 3 ஹீரோயின், சந்திரகலா, லதா, மஞ்சுளா, 3 பேர்.
இவங்க தன்னை பெரிய ரகலையெல்லாம் நடந்து அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு பெரிய பிணக்கே வந்துருச்சு, அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சினிமா வரல. வைரம்ங்கிற படங்களை நடிச்சாங்க. வைரம் படம் ஒரு வேற காரணங்களுக்காக ஓடிச்சு. அப்புறம் அவங்க சொந்தமாகவே சில படங்கள், தங்க கோபுரமா ஒரு படம் எடுத்தாங்க, நதியை தேடி வந்த கடல்னு எடுத்தாங்க. அதில் கவர்ச்சியோட உச்சத்துக்கு போனாங்க. பட் அந்த காட்சிகள் பூராமே சென்சார்ல துண்டா வெட்டிக்கிட்டாங்க. படம் 2 ஷோ கூட ஓடலை. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எம்ஜிஆருடைய நாயகிங்கிறதுனால தான் நமக்கு அங்கீகாரம் இருந்தது ஒழிய நம்ம நடிப்பை பார்த்து யாரும் பார்க்கலங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவங்க ரெண்டாவது உடம்பு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ பெருசாக போயிட்டாங்க. ஒரு வார பத்திரிகையில் அவங்க படத்தை போட்டு அம்மாடியோ அப்படின்னு போட்டாங்க. அந்த அளவுக்கு டபுள் ட்ரிபிள் 4 சைஸுக்கு போயிட்டாங்க. அவ்வளோ பயங்கரமாக போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் லேப்போ செக்ஷன் போன்ற ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாங்க. அது ஒன்றும் சரியாக வரல. சினிமா அதை அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. வீட்டில் இருந்த நேரத்தில் சொந்த வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகள் அவங்களுக்கு நிறையா. அதில் ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை. அப்பப்போ எம்ஜிஆர்கிட்ட மறுபடியும் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே எம்ஜிஆர் அடைக்கலம் கொடுத்தாரு. அந்த பறிபோன வீட்டை திருப்பி மீட்டு கொடுத்து மறுபடியும் அந்த போயஸ் கார்டனில் குடியமர்த்தினார். குடியமர்த்தி அப்புறம் சினிமா உனக்கு இனிமேல் சரியாக வராது, அரசியலுக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அரசியல் கொண்டு வரணும். அவங்கள கட்டுரைகள் எழுத வச்சார். அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டிய சோ அவர்கள் நடத்தின அந்த துக்ளக்னு ஒரு பத்திரிகை இன்னும் தெரியாது. அப்போ துக்ளக்னு ஒரு பத்திரிகை வந்துகிட்டு இருந்தது. அந்த பத்திரிகையில் அவங்க அரசியல் கட்டுரைகள் எழுதினாங்க. முதல் கட்டுரையை கலைஞரை கண்ணா பின்னான்னு தாக்கி எழுதி போட்டாங்க. அதுக்கு அடுத்த கட்டுரை அவங்க எழுதுனது எங்களை மாதிரி டாக்டர்கள் திருடர்கள்ங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதினாங்க. எங்களுக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு, இவங்ககிட்ட நம்ம சிக்கனா என்ன ஆகுங்கிறதெல்லாம். பட் நாங்கள் அதை எதிர்த்து இது பண்ணல. மருத்துவ மெடிக்கல் கவுன்சிலில் அதை அப்போஸ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. அடையாளம் தெரியாத ஒரு நடிகை எழுதுறதை பற்றி நாம ஏன் அவங்களுக்கு ஏன் விளம்பரம் கொடுக்கணும், நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, சட்டையே பண்ணல நாங்கள். அதனால் அப்படி விட்டோம். அந்த மாதிரி கட்டுரைகள் ஒரு 5-6 கட்டுரை எழுதி கொஞ்சம் சில பரபரப்புகள்லாம் உண்டாக்கின பிறகு சத்துணவு அமைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஏதோ கொடுத்துட்டு அப்புறம் தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற மாதிரி கட்சியில் பெருசாக்கினார். ஆகினதுக்கு பிறகு கொள்கை பரப்பு செயலாளர் கட்சியை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டாங்க. பல சீனியர் லீடர் எல்லாம் கட்டம் கட்டி வீட்டுக்கு அமைச்ச புண்ணியமெல்லாம் அவங்க கட்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த கட்சியில் பெருசாக இருந்தவர் முரசொலியில் எழுதுவார், அடியார்கிற பேரில் பிரமாதமான எழுத்தாளர். அவர் எம்ஜிஆரோட போயிட்டார். அவர் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அதில் போட்டார், உங்களுக்காக உயிரை கொடுத்த தொண்டர்கள்லாம் ஓரம் கட்டிட்டு ஏன் உங்கள் கூட நடித்தவங்கிறத தவிர வேறு எந்த குவாலிஃபிகேஷனில் தான் இந்த அம்மாவை எப்படி நீங்கள் மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் உங்களுக்காக கட்சிக்காக உழைத்த இவ்வளவு பேரை கட்டம் கட்டி இந்த அம்மா துரத்திருக்காங்க. இது உங்களுக்கு நியாயம் பட்டா சொல்லுங்க அப்படின்னு போட்டார். அடுத்த வாரமே முரசொலியார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவர் வெளிப்பட்டார். இப்படியே அவங்களுடைய டாமினேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வச்சதான் சட்டம். எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமை இருந்த பொழுது கூட ஜெயலலிதா அவர்களுடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் அதிமுக இருந்ததா சொல்றாங்களே. அதிமுக அப்படி ஆதரவாளர்னு வரல. எம்ஜிஆர் இருந்தவர்கள் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டு யாருமே இருக்கல. எம்ஜிஆர் தலைவராக உயிரோடு இருந்த வரையிலும் எம்ஜிஆருடைய தலைமைக்கு எந்த கொஸ்டினுமே வரல, எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர் இறந்ததுக்கு பிறகு ஜானகியா ஜெயலலிதாவா அந்த பிரச்சனை வந்தது. ஜெயலலிதாவை சினிமா தொடர்புகளில் இருந்த பல பேர் ஜெயலலிதாவை அக்செப்ட் பண்ணல. உதாரணத்துக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் தான் தயாரிப்பாளராக பல படங்கள் இருக்கார். நம்ம கிட்ட வேலை பார்த்தவங்க கிட்ட எப்படி நம்ம இருக்கிறதுங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்தது. அதனால அதனுடைய விளைவு ஜானகியை கொண்டு வந்தாங்க. ஜானகியை சில காரணங்களுக்காக அரசியலுக்கு வந்தாங்க. அவங்க அரசியலுக்குள்ளார தீவிரமா அரசியலுக்காக வரல, தன்னை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருந்தது. அதுக்காக அவங்க அரசியலுக்கு வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்காக உள்ள வந்தாங்க. உள்ள வந்த உடனே அவங்களுக்கு வேற எதிர்பாராத ஒரு இடத்துல இருந்து ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது. கிடைச்சோன்னா அவங்கள தூக்கி விட்டாங்க. தூக்கி விட்டாக்க
மக்கள் தொண்டர்கள் பூரா ஜெயலலிதா கிட்ட போயிட்டாங்க. ம். இவங்க ஆனா இப்ப எப்படி பழனிசாமி இருக்கிறாரோ அது மாதிரி செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், அமைச்சர்கள்லாம் யாரு இருக்காங்கன்னா ஜானகி கிட்ட இருக்கு. தொண்டர்கள் பூரா அங்க இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு கட்சி நான் தான் கட்சின்னு சொல்லிட்டு சிஎம்மா வந்து ஜானகி உட்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே அதை பிளான் பண்ணி அன்னைக்கு காங்கிரஸ் என்னென்ன ஆட்டமெல்லாம் ஆட முடியுமோ கவர்னர் வச்சுக்கிட்டு ஆடி ஒரு தகராறு உண்டாக்கி அந்த 10-15 நாள்ல அந்த அரசாங்கத்தையே கலைச்சி தள்ளினாங்க. கலைச்சி தள்ளிவிட்டு அப்புறம் தேர்தல் வந்தது. தேர்தல் வந்தபோது இவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிட்ட அடியில வந்து கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார். ம். அது காங்கிரஸ் எதிர்பார்க்கல. ம். அந்த நேரத்துல சிவாஜி அவர்கள் நடத்தின ஒரு அரசியல் நாடகம் ம். காங்கிரஸ் இன்னைக்கு வரலாம் ஆட்சிக்கு வராம போனதுக்கு காரணம் அன்னைக்கு சிவாஜி ஐயா செய்த ஒரு அரசியல் இதுதான். ம். இவங்க ஜானகி அம்மாவை கவுத்துட்டு காங்கிரசினுடைய ஆதரவோட ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வர்றதுங்கிறது முடிவு எடுத்தாச்சு. ம். காங்கிரஸ்காரர்கிட்ட ஏதோ குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவங்களும் ஜெயலலிதாவை சேர்ந்தாக்கா ஆட்சியை அமைச்சிடலாம். ம். அதான் அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன். மறுநாள் காலையில சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரது முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்தா அன்னைக்கு சபாநாயகராக இருந்தவர் வந்து PH பாண்டியன் உள்ள வந்து உட்கார்ந்த உடனே அவர் எடுத்த உடனே எங்களுடைய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஏற்றுக்க உடனே சபையை நடத்த வேண்டும்னாங்க. அதுக்கு முன்னால ஒரு சபைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று நான் செய்யறேன், அதுக்கு பிறகு அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாரு பாண்டியன். என்ன தீர்மானம்? காங்கிரஸ் கட்சியிலிருந்து கீழ்கண்ட எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து சுயேட்சாக உட்கார்ந்து மாறிவிட்டார்கள். அந்த தகவலை சொல்றேன்னு சொல்லிட்டு போட்டா 20 பேர் காங்கிரஸுடைய இது மெஜாரிட்டி காலி. இவங்க அதை எதிர்பார்க்கல. அந்த 20 பேர் சிவாஜி ஐயாவுடைய ஆதரவாளர். EVKS இளங்கோவன், தீர்த்தகிரி கவுண்டர், இவங்கெல்லாம். அது எனக்கு எப்படி அது தெரியும்? வந்து சிவாஜி ஐயா தான் அது பண்ணாருனாக்கா, சிவாஜி ஐயா வந்து அப்போ கையில் அடிபட்டு வீட்டில் படுத்திருந்தார். அவரை பார்க்கறதுக்கு நாங்கள் போயிட்டோம். ராத்திரி 7:30 மணி போகிறோம். அவர் வீட்டில் மத்தியில் தான் அவர் ரூம் இருக்கும். அந்த பெட்ரூமில் தான் இருக்கார். போய் பாருங்க. நாங்கள் போகிறோம். இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க, இந்த எம்எல்ஏக்கள்லாம் அந்த ஹாலில். தீர்த்தகிரி கவுண்டரை பார்த்தா அவர் எங்கள் ஊருக்காரர். அவர் வணக்கம், என்ன இந்நேரத்தில் ஒரு சின்ன வேலையாக வந்திருக்கோம். அப்புறம் அப்படி பார்த்தா எல்லாமே எம்எல்ஏக்கள். எங்கள் மூத்த அண்ணன் ஜெயசீலன் அவரும் நான் தான் போகிறோம். உள்ளே போனோடனே அன்னைக்கு சிவாஜி ஒரு மாதிரி அவர் என்கிட்ட ஒரு கோபமாக கத்துன்னு கத்துனாரு. என்ன சத்தம் போட்டார். ஜெயலலிதா கூட எங்கள் ராஜாராம சேர்த்து போட்டேன், கொண்டு போய் சேர்த்து போட்டேங்கிற மாதிரி ஏகமாக சத்தம். அது நான் ஏதோ சொல்லி பார்த்தேன். அவர் பேச்சிலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அவர் ஏதோ ஏடா நினச்சிக்கிட்டு இருக்கான், ஒரு பெரிய ஜமீன்தார் வீட்டு பிள்ளைங்கிறதுக்காக உடனே வந்து இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவாங்கடா அப்படின்னாரு. யாரை சொல்றாருன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல. எனக்கு சூச்சகமா சொல்றாரு சில விஷயங்களை, எனக்கு அது புரியல. பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளைன்னா மந்திரி ஆயிடுவாங்களாடா, ஏடா சொல்ற அப்படின்றாரு. எங்க அண்ணன் என்னங்க சொல்றீங்க? இல்ல அவனுக்கு தான் தெரியும், அவன் தான் ஊர் பொறுக்கிறவன், அவனுக்கு தான் தெரியும். இப்படிதான் சொன்னார். அவன் தான் ஊர் பொறுக்கிறவன், அவனுக்கு தெரியும். பெரிய பணக்காரன்னா நீ மந்திரி ஆயிடுவேடா, சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவியா அப்படின்னாரு. ஏதோ சொல்ல வர்றார், அது மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் விசாரிச்சுட்டு வந்துட்டோம். மறுபடியும் தேர்தல் கவுண்டர்களாம் வழக்கம் போட்டு நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னேன், ஏதோ சம்திங் ராங் நடக்குது. சிவாஜி ஐயா வீட்டில் தீர்த்தகிரி கவுண்டர் எல்லாம் பார்த்தேன். அங்கே அவங்க அடிபட்டதை பார்க்க வந்திருப்பாங்க. ஐயா அப்படி தெரியல, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினாரு. அவர் யாரை மனசில் வச்சுட்டு பேசினாருன்னா சிதம்பரத்தை மனசில் வச்சுட்டு பேசியிருக்காரு. எனக்கு அது தெரியல. மறுநாள் இந்த 20 பேரும் வெளியே போயிட்ட உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்தாலும் நிறைவேறாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. உடனே என்ன பண்ணாங்க, கவர்னருக்கு ஃபோன் அடிச்சாங்க. கவர்னர் சட்டமன்றத்தில் ஒரு கலாட்டம் பண்ணிடுங்க அப்படின்னு. மைக்கெல்லாம் ஓடச்சு கிடச்சி, உங்களுக்கு தெரியும் அது பெரிய ரகலாம். உடனே அந்த காரணத்தை சட்டமன்றத்திலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி அசம்பிளியை கலைச்சிட்டாங்க, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. ஆட்சியை கலைச்சிட்டு இவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, ஜெயலலிதா கம்ப்ளீட்டா ஜெயிச்சு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு காங்கிரஸ் நிக்குது. சேவல் சின்னத்துல ஜெயலலிதா, ரெட்டப்புறா சின்னத்துல ஜானகி, காங்கிரஸ் வழக்கப்படி அவங்க சின்னத்துல நிக்கிறாங்க. சேவல் பெரிய நிறைய இடங்கள்ல வருது.
ஆனா மெஜாரிட்டிக்கு வரல. இவங்க கொஞ்சம் ஒரே ஒரு இடத்துல தான் ஜானகி ஜெயிக்குது. பிஹெச் பாண்டி ஒருத்தர் தான் ஜெயிக்கிறார். மிச்சம் எல்லாரும் எங்க அண்ணால டெபாசிட் போயிடுச்சு. அந்த அளவுக்கு தோல்வி, அப்பேற்பட்ட தோல்வி. கலைஞர் பெருசா ஜெயிச்சு வந்துட்டார். காங்கிரஸ்காரர் நினைச்சது ஜெயலலிதாவோட சேர்ந்து நம்ம நின்னோம்னா நம்ம ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு. அன்னைக்கு நான் வந்திருக்க வேண்டிய ஆட்சி நின்னதுக்கு காரணம் சிவாஜி அவர்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு எகேன்ஸ்டா நடத்திய ஒரு அரசியல் இது ஒரு காட்சி. அன்னைக்கு வந்திருக்க வேண்டிய காங்கிரஸ் வர முடியாம போச்சு, அவ்வளவுதான். அன்னைக்கு சிவாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் கிட்டத்தட்ட இது பண்ணாரு. அன்னைக்கு உட்கார்ந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு ஒண்ணு நிற்கும். இதுதான் அப்ப நடந்த ஒரு இது. அதுக்கு பிறகு ராஜீவ்காந்தியோட வந்து ஒரு கூட்டணி வச்ச போது அவர் நடத்தின ஒரு கூட்டம் அண்ணா சாலையில வச்சிருந்தாரு. ஸ்பென்சருக்கு ஏற்ற அப்படித்தான் நிக்கிறாங்க. மத்தியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்ச கூட்டம் 24 மணி நேரம். மறுநாள் காலையில 8 9 மணிக்கு தான் அவங்களால முடிக்க முடியுது. 2 மணில இருந்து ஊர்வலம் வந்துகிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட க்ரௌட். அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அவங்க வந்துட்டாங்க. அப்படிதான் அவங்க அரசியலுக்கு வந்தாங்க. அபரிமிதமான வெற்றியோட வந்தாங்க. அபரிமிதமான வெற்றி. ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பமா இருந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வளர்ப்பு மகனா இருக்கக்கூடிய சுதாகரன் அவருடைய திருமணம். அந்த திருமணத்துல அவங்க பல நகைகள் அணிஞ்சிட்டு ஒரு பெரிய என்ன சொல்றது, அன்னைக்கு நடந்ததுலயே மிகப்பெரிய பணக்கார தோரணையோடு நடந்த ஒரு திருமணம்னா அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய விமர்சனம் இருந்தது. அதன் அடிப்படையில் இந்த சொத்து குவிப்பு விவகாரம் அதெல்லாம் வந்துச்சு. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அது ஜெயலலிதாவுடைய சொந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்து அவங்க சொந்தக்காரர்கள் அவங்க நிறைய தொல்லைகளை அனுபவிச்சாங்கன்னு உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வீடை திருப்பி கொடுத்ததுக்கு பிறகு அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கும் அப்ப கவர்மெண்ட்ல வந்து பிஆர்ஓவா இருந்த நடராஜன், அந்த நடராஜன் வந்து இவருக்கு ஆபீசரா போட்டு வீட்டுல முழு வேலையுமே வந்து ஜெயலலிதா வீட்டை பார்த்துக்கிறது எல்லாம் பார்த்துக்கிறது சொன்னார். அவர் போட்டாங்க. அவர் ஆணா இருக்கிறதுனால ஜெயலலிதா முழுக்க பெண்ணா எல்லாருமே பெண்களா இருக்கிறதுனால தன்னுடைய மனைவியை வந்து அவர் அறிமுகப்படுத்தினார், சசிகலாவை. சசிகலா அப்ப வந்து வீடியோ கடை வச்சிருந்தாங்க. வீடியோலாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப வீடியோ பார்க்கறதுக்கு பெரிய பைத்தியக்கார இதா இருந்தது. நாங்கெல்லாம் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வீடியோ கடை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்குதோ அங்கெல்லாம் போய் வீடியோ வாங்கிட்டு வந்து பார்த்துக்கிட்ட மாதிரி வெறி பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருந்த டைம். ஆனால் வீடியோ கடைக்காரர்களுக்கு குடும்பத்துல பெரிய மரியாதை உண்டு. அவங்க வந்தா கடை பெரிய ஆளுங்களாம் கூட எழுப்பிட்டு நீ உட்காந்து வீடியோ கடைக்காரர் உட்கார அந்த அளவுக்கு மத்தியதர குடும்பங்கள்ல வீடியோ தாக்குறது. அந்த டைம்ல இவங்க வந்து வீடியோ எல்லாம் கொடுத்து இது பண்ணும்போது அங்கே இங்கே என் சுத்திர இங்கே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க உள்ள வந்தாங்க. உள்ள வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய தாக்கம் நிறைய இருந்தது. அவங்க இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமா இருந்தது நடராஜன். அவங்க மூலமா ஒரு கேரள நம்பூதிரி ஒருத்தர் ஒரு ஜோசியர் நல்லா உள்ள போந்தான். நம்மள வந்து நாசம் பண்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அந்த ஆள். என்ன சொல்லிட்டான், கடற்கரை ஓரமா எந்த கட்டடமும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜோசியத்தில் சொல்லிட்டான். ஜோசியர் சொன்னாங்கிறது அப்படியே எடுத்துக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் அந்த கண்ணகி சிலையெல்லாம் எடுத்துச்சு. குயின் மேரிஸ் காலேஜ் இடிக்கிறதுக்கு வந்து இடிக்கிறதுக்கு வந்த போது தான் ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருந்த போது குயின் மேரிஸ் பசங்களோட சேர்ந்துட்டு அவரு போராட்டத்தில் கலந்துட்டு ஸ்டாலின் உள்ள தட்டாங்க. அது பெரிய போராட்டம் நடந்தது. சீரணி அரங்கத்தெல்லாம் இடிச்சு தட்டாங்க. புகாரி ஹோட்டல்லாம் இடிச்சு தட்டாங்கல்ல கம்ப்ளீட். பிரசிடென்சி காலேஜ் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஒரு ஜோசியர் சொன்னதை வச்சு அந்த ஆள் ஐடியா கொடுத்ததுதான் உனக்கு இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்கிறதா இதை கழிக்கணும்னா ஒரு திருமணத்தை நீ நடத்தணும், அது கடற்கரை ஓரத்தில் நடத்தணும், பிரம்மாண்டமா நடத்தணும். அதனாலதான் இவ்வளவு கல்யாண மண்டபங்கள் திருமண மண்டபங்கள் இருந்தும் செட்டிநாடு பேலஸுக்கு பின்னாடி இருக்கிற பீச்சில் போய் அவ்வளோ பல கோடி ரூபாயில இது பண்ணி பந்தல்லாம் போட்டு ஊர்வலம் வந்து எங்க இருந்து வரதா இருந்தது, தாம்பரத்துல இருந்து வரதா இருந்தது. பாண்டிச்சேரியிலேயே வண்டிகளை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு ஆயிடுச்சு. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. கோர்ட்ல கேஸ் போட்ட உடனே ஜட்ஜி ஜெகதீசன் என்னுடைய கிளாஸ்மேட் தான், அவர் இதான் இருக்காரு, அவர்கிட்ட தான் வந்தது.
பயங்கரமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். ம். போக்குவரத்து எந்த காரணத்தை மட்டும் பாதிக்கப்படக்கூடாது. மின்சாரம் எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்களோ அதுக்காக எல்லா இடத்துலையும் மீட்டர் வைக்கணும். மீட்டர் வச்சு அது வந்து அவங்க கல்யாணம் சொல்லவோட அவங்க கட்டி ஆகணும்ட்டார். அப்புறம் தான் எல்லா இடத்துலையும் மீட்டர் வச்சு எங்க பார்த்தாலும் நீங்க அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியும், ஜெகஜோதியா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தீர்ப்புக்கு அப்புறம் எல்லாமே அடங்கி போய் அத்தனை நகையை மாட்டிக்கிட்டு இவங்க ஊர்வலம் இங்க இருந்தே ஆரம்பிச்சாங்க. இங்க இங்க இந்த 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 அடையாறு அப்புறம் பிள்ளையார் கோயில்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து ஊர்வலத்தை இங்க நடத்தி அப்படியே வந்துட்டாங்க. ம். தாம்பரத்துல இருந்து வரதா இருந்த ஊர்வலம் கடைசியில் இங்க ஆரம்பிச்சு ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளார முடிக்கிற மாதிரி போயிட்டாங்க. அப்ப போலீஸ் ஐஜியா இருந்த தேவாரம் முன்னாடி காவல் மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஆபீசர் ஐஜி வந்தார். அதெல்லாம் போட்டோ போட்டு ஒரு வழி ஆக்கிட்டார். அதுலதான் மக்கள் மத்தியில இந்த அம்மா பெருசா பயங்கரமா போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்களுடைய வீழ்ச்சிக்கு அதுதான் ஆரம்பம். அந்த திருமணம் தான் ஆரம்பம். அந்த திருமணத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வர ஜெயிச்சாங்க இருந்தாலும் கூட பல்வேறு வகையான பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு அவங்க முடிச்சது அந்த திருமணத்துக்கு பிறகுதான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆளை கழட்டி விட்டாங்க. கழட்டி விட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையே சரியாச்சு. அந்த அளவுக்கு அந்த மாலை டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க பேச்ச கேட்டுட்டு தான் இவ்வளவு ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சங்கராச்சாரியரை வந்து கைது செஞ்சது அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல வந்து ஒரு பாராட்டுக்குரியதா பார்க்கப்பட்டது. சங்கராச்சாரியார் அவர்களை வந்து கைது செஞ்சதுக்கான அந்த பின்னணி என்னவா இருக்கு சார்? அப்படியே சொல்ல முடியாது. ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. எதை போய் கேட்டாங்க, இந்த நடுசாமி இருக்காரு ஜெயேந்திரன், அந்த ஆளு எப்ப கொடுத்தேன்னாராம். அவங்க என்ன கேட்டாங்க தெரியாது. அவர் சொன்ன பதில் எப்ப கொடுத்தேன் அப்படின்னாரா. அந்த 2 வார்த்தைகள் தான் ஜெயிலில் கொண்டு போய் தள்ளிச்சிருந்தார். அதுக்கப்புறம் அவரை பத்தி கதைகள் பயங்கரமா வந்தது. அவருக்கு எத்தனை குடும்பங்கள் இருக்கு, சங்கர்ராமன் கொலை வழக்கு அந்த நேரம் அதுல சிக்கிட்டாரு, ஆதாரபூர்வமா மாட்டிக்கிட்டாரு. அவர் டெலிபோன்ல பேசுனது எல்லாமே கிடைச்சிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா சாமியார் ட்ரெஸ் தான் காவி எல்லாம் போட்டிருந்தாரு ஒழிய ஏறத்தாழ ஒரு 6 குடும்பத்துக்கு மேல இருக்குது, ஒரு 11 பசங்களுக்கு மேல அவருக்கு இருக்குதுங்கிறதெல்லாம் வெளியில வந்தது. ஒரு வார பத்திரிக்கை அப்படியே போட்டுச்சு. பெரிய குடும்பமாவே இருக்கிறாங்களா? 6 குடும்பம் 6 பசங்களுக்கு மேல அவருடைய குழந்தைகள் எல்லாம் வளர்ந்தவனுக்கு எல்லாம் 30 வயசு 40 அந்த ரேஞ்சு. எல்லாத்தையும் போட்டு ஒரு வார பத்திரிக்கை. இன்னைக்கு அந்த வார பத்திரிக்கை வந்து பிரபல வார பத்திரிக்கை, இன்னைக்கு நம்பர் 1 பத்திரிக்கை. அவரை பத்தி பெரிய பெரிய கட்டுரையை எழுதி தெளிச்சு எத்தனை குடும்பம் இருக்குது எல்லாம். அங்க போய் கேட்கிறோம், அந்த குடும்பத்தை கேட்குறீங்களான்றாங்க. அந்த அளவுக்கு பாப்பல. ஆக சாமியார் வேஷம் போட்டு காஞ்சி மரத்துக்குள்ளார உட்கார்ந்து ஒழிய குடும்பமும் புள்ள குட்டிகளோட தான் வந்திருக்கு. இவ்வளவும் வெளியில வந்தது, உள்ள தள்ளினாங்க. அதோட சாமியார் அந்த காஞ்சி மடங்கிறது வந்து பல்வேறு வகையான விஷயங்கள்ல இந்திய அரசியல்ல அவங்க பெரிய ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை யாரும் வெளியில இப்போ எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க இது நடக்குது. அது பெரிய பெரிய இதெல்லாம் சட்டவிரோதமான நடவடிக்கைகள்லாம் நடந்துக்கிட்டு அது பூராத்துக்கும் வெடி வச்சு தகுத்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து எந்த தலைவர் வந்தாலும் காஞ்சிபுரத்துல போய் அந்த மடத்துக்கு முன்னாடி நிற்பாங்க. அந்த சாமியார் வந்து சூத்திரனா இருந்தாக்கா ஒரு இடத்துல உட்காரணும், பிராமணனா இருந்தா ஒரு இடத்துல உட்காரணும், அந்த மாதிரிலாம் வச்சாங்க. இந்திரா காந்தி வர்றாங்க பிரைம் மினிஸ்டருக்கு, விதவைங்கிறதுனால அங்க வந்தா தீட்டுப்பட்டுருங்கிறதுக்கு விதவையை பார்க்கணும்னா நீங்க தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியில வந்து அந்த விதவை தோஷம் வந்து அந்த தண்ணியில போயிடும். தண்ணியில போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த தோஷம் வராதுங்கிறதுக்காக காஞ்சி மடத்துல இருக்கிற கிணத்துக்கிட்ட அந்த மாதிரி கிணத்துக்கு அந்த பக்கம் உட்கார வச்சுட்டு நடுப்பத்தில் ஒரு பெரிய அண்டாவில் தண்ணியை வச்சுட்டு இந்த பக்கம் அந்த காஞ்சி பெரிய சாமி 100 வயசு வரல செத்து போயிட்டாரு, அந்த சாமி உட்கார்ந்து பேசுறாரு. அந்த அளவுக்கு அவங்க அந்த மாதிரிலாம் அவங்க வந்து அட்டகாசம் பண்ணாங்க மடம். இது வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு அட்ரஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு காந்தி மடத்தை பத்தி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. ஏதோ தப்பிச்சா போலச்சா, அது கூட அவரால் செத்து போயிட்டார். அதான் அவரை விட்டாங்க. இல்லாட்டி போனா சங்கர்ராமன் கொலை வழக்குல ஸ்ட்ராங் எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு. அப்பதான் வந்து பாவம் இந்த சனாதனவாதிகளும் சரி 3% காரர்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டாங்க. இதே கலைஞர் பண்ணியிருந்தாக்க போட்டு கிழிச்சிருப்பாங்க.
திராவிட இயக்கத்தை சேர்ந்த இவன் பண்ணி தான் கிடைச்சிருப்பாங்க. இவங்க பண்ணும்போது இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்ப நான் வந்து இங்க ஒரு பெசன்ட் நகர் பிள்ளையார் கோயில்ல வந்து ஒரு கிளினிக் இருந்தது. அந்த கிளினிக் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க துடிக்கிற துடியை நான் பார்ப்பேன். நம்ம வாழ இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாலே என்னங்க, என்ன கேட்கறதுக்கு லோகங்க அழிஞ்சு கொடுத்தோம், களி முத்துடுத்தோம் அப்படின்னு அவன் ஒண்ணும் பண்ண முடியல. பார்த்தான். அதே சமயத்துல இன்னொரு பிரச்சனையில ஹிந்து பத்திரிகையுடைய எடிட்டரை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுச்சு. அப்பதான் இந்த திராவிட கழக தலைவர் வீரமணி ஐயா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு டைட்டில் கொடுத்துட்டாரு. நாங்கெல்லாம் அது வந்து ரொம்ப ஆதரிச்சோம். திராவிட இயக்க தலைவர்கள் யாரும் செய்ய துணியாத ஒரு விஷயம், ஒரு பிராமண பெண்ணா இருக்கும் எப்படா ஏத்துக்கிறதுன்னு நினைச்ச போது, திராவிடத்திலேயே பிறந்து வளர்ந்த திராவிட இதை சூத்திரனா இருந்த நாங்க எதுவும் செய்யறதுக்கு பயந்த ஒரு விஷயத்த சர்வசாதாரணமா செஞ்சு பிடிச்சு, காஞ்சி மடத்தை ஐயரையும் உள்ள தள்ளி பிடிச்சு, இந்து ஐயங்காரையும் உள்ள தள்ளி பிடிச்சு, 2 பேரையும் ஜெயில தள்ளி பிடிச்சு. அப்பதான் சொன்ன நம்ம நினைக்கிறது அந்த மாதிரி செய்தே திராவிட இயக்க தலைவி அவங்க தான் அப்படின்னு அப்படி எடுத்துக்க வேண்டியதான். அந்த வகையில எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்களாம் நீதி நூறு ஜாதி பார்க்காம உள்ள தடுது. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணியில இருந்தது சசிகலாவும் நடராஜனுங்கிறது ஒரு இது. அதனாலதான் சசிகலா ஒரு பெரிய வில்லியா அந்த அச்சு ஊடகங்கள் 3% ஊடகங்கள் அவங்க வந்து பெரிய உலகாரி அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அது சசிகலா இவங்களை ஒன்றும் பண்ண முடியாததுனால சசிகலா மேல வந்து பார்த்தேன். பொதுவா வந்து ஜெயலலிதா அவர்களை வந்து எல்லாருமே பிறப்பால் ஒரு பிராமணராக இருந்தார். ஆனா இறுதி வரைக்குமே இந்த பிஜேபியை வந்து எதிர்த்து அவங்க தான் சண்டை போட்டாங்க. பிஜேபி வந்து கடைசி வரைக்கும் உள்ள விடல. ஏன்னா அவங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல கூட என்ன பேசுவாங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் பிஜேபியோட கூட்டணி வச்சு, பிஜேபி ஒரு கூட்டணி கட்சிகள் எல்லாம் வீழ்த்துறதுக்கு எல்லாரும் முன் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு துணிச்சலான வேலைகளை அவங்க செஞ்சாங்க. அவங்க இல்லாதனுடைய விளைவாக தான் தமிழ்நாட்டுல இத்தனை பிஜேபினால இத்தனை பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க இருந்தவரெல்லாம் விஷயம் தெரிஞ்சோ தெரியாமல அவங்க பிஜேபியை அப்போஸ் பண்ணாங்க. அவங்க வந்து வாஜ்பாய் கூட கூட அவங்க வந்து சரியா இல்லை. 13 நாள்ல கவுத்தாங்கல்ல, 13 நாள் ஆட்சியை கவுத்து விட்டு அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம ஏதாவது உளரணும்னா இப்படி எல்லாம் கூட ஆகும்னு. அப்பதான் ஜெயலலிதாவுடைய அரசியல் இது அரசியல் ஞானம் எல்லாத்துக்கும் வெளியே வந்து ஏதோ குருட்டு போக்கில் வந்து உட்காந்துக்கிச்சு விஷயம் தெரியாத பொம்பளைங்கிறது அன்றைக்கு தான் எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருக்கிறோம், நம்முடைய பேச்சுக்களுக்கு என்னென்ன வேல்யூ இருக்குதுங்கிறது அந்த மாதிரி தெரியாமல் இஷ்டத்துக்கு டிவியில் வந்து பேசி வாஜ்பாய் பார்த்தாரு. கலைஞர் அப்போ மாறன் வந்து வாஜ்பாய்கிட்ட சொன்னார், இப்போதான் நீங்கள் அந்த அம்மா கிட்ட மாட்டி இருக்கீங்க அனுபவிக்கிறார். பார்லிமெண்ட்லேயே சொன்னார். மாறன் பேசுறாரு, ஒன்லி நவ் யூ கான் இன்டு தேர் கிளச்சஸ், யூ வில் ரியலைஸ் வெரி சூன் சார் அப்படின்னாரு. பார்லிமெண்ட்ல இப்பதான் அவங்க பிடியில சிக்கி இருக்கீங்க கூடிச்சங்க 13 நாள்ல கட்டு சோலாம் போய் வீட்டுல உட்காந்து எவ்வளவு கேட்டு பார்த்தாங்க, நடக்குது இறக்கப்பட்டு அவங்க இது ராஜினாமா பண்ணிட்டாரு போயிட்டாருன்னு உடனே தான் இந்த மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியல. இவங்களாலதான் அந்த தேர்தல் வந்ததுங்கிறது வந்து அச்சு ஊடகங்கள் 3%காரருக்கு அதை மறைச்சு அந்த மாதிரி காப்பாற்றி இது பண்ணாங்க. எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்ட அவங்க இது பண்ணிக்கல. பல்வேறு வகையில் அவருக்கு வாஜ்பாய் அவங்க கேவலப்படுது. ஆனா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு பிராமண பெண்ணா இருந்தும் பிராமணருடைய ஆதிக்கத்தை கொண்டு வராடாம தடுத்ததுக்கு காரணம் சசிகலா. சசிகலா வந்து ஒரு கேடயமா நின்று பிராமணர்கள் உள்ள வரவிடாம தடுத்து விட்டாங்க. அந்த வகையில ஜெயலலிதா ஒரு திராவிட இயக்க தலைவியா மாத்தினதுக்கு காரணம் சசிகலாங்கிறது ஒரு டாக். அதனாலதான் அவங்கள சசிகலா வந்து கொலகாரி அது இதுன்னு எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அவ்வளவு கேவலப்படுத்தி அவங்கள வில்லியா காட்டினது. அந்த 3%காரருக்கு பத்திரிகைகள்லாம் அதை காட்டினது காரணம் நம்மாடு ஆட்சிக்கு வந்து நம்ம வந்து அனுபவிக்க விடாம பண்ணிவிட்டாங்களே நம்ம அப்படிங்கிற கோபம் தான். ஜெயலலிதாமையார் இறந்ததுக்கு பிறகு கூட ஒரு மர்மமான விஷயமா இருக்கக்கூடியது என்னதுன்னா, இந்த கொடநாடு கொலை வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். கொடநாடு கொலையில வந்து வேற யாரோ இருந்தாங்க, கொடநாட்டுக்குள்ளார என்ன நடந்துங்கிறத வேணா மர்மம். ஜெயலலிதா மரணத்துல மர்மம் இருக்கிறதா நான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் பிரச்சனையில இருந்தாங்க. உடல் நலத்து ரீதியா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நானும் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் எல்லாம் அனுப்பிச்சு அவங்களுக்கு மருத்துவம் எல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய பிரச்சனைகள் நான் எவ்வளவோ சொன்னேன்.
உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாத்துங்கலாம் சொல்லிட்டாங்க. நீங்களே சொன்னீங்க. நாங்களே சொல்லுவோம். ம், உணவு பழக்க வழக்கம் மகாமட்டமான பழக்கம். ம், இஷ்டத்துக்கு சாக்லேட் அள்ளி அள்ளி சாப்பிடுறது ம், ஆ, நல்லது இல்லைங்க. அது அப்படியே கடியை கிண்டுற மாதிரி சாக்லேட்டை பிசைஞ்சு பிசைஞ்சு சாப்பிடும். அந்த மாதிரி சாப்பிடும். இதெல்லாம் என்னத்துக்கு ஆகுது உடம்பு? கேட்கவே இல்லை. அது மாதிரி பண்ணி ஹெல்த்தை பயங்கரமாக கற்றுக்கிட்டேன். மெயின்டைனே பண்ணல. ஆனால் அது ஒரு தடவை அவங்க சொன்ன ஒரு தகவல் ஒன்று வந்தது. எங்கள் குடும்பத்தில் யாருமே 60 ரீச் பண்ணல. ம், எல்லாருமே 60க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. ம், நான் இப்போ 60 ரீச் பண்ண போகிறேன், நான் என்ன ஆக போகிறேன்னு தெரியலன்னு ம். அவங்க பயந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் 60 தாண்டிட்டாங்க. 63 தான் இறந்தாங்க. ஆமா. 63 வயசு தான் இறந்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இருந்து தெரிஞ்சே அவங்க தப்பு பண்ணாங்க. அதனால அவங்க மரணத்திலிருந்து உடல்நிலை சீர்கட்டத்தினால தான் அவங்க இறந்தாங்க. அதில் எனக்கு அந்த சந்தேகம் கிடையாது. மரணத்தில் இல்லை, கொடநாட்டில் என்ன இருந்ததுங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின். ம், அவங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை பல்வேறு வகையான கேள்விகள் உண்டு. ம், அதை பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பேச போன போது நான் எதிர்பாராத இடங்கள்ல இருந்தெல்லாம் எனக்கு எச்சரிக்கை வந்தது. ம். சரி, அது பிறகு பேசாமல் விட்டுட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டேன். அது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. பல விஷயங்கள் இருக்கு. அவங்க சொந்த வாழ்க்கையில மர்மங்கள் இருக்குது, மரணத்துல மர்மம் கிடையாது. மரணத்தில் மர்மம் ஒண்ணுனாக்க இருக்குதுன்னா அது எம்ஜிஆர் மரணத்துல தான். ம். மரணத்துக்கு பிறகு மரணம் எப்ப நடந்தது, எம்ஜிஆர் எப்ப இறந்தார், மரண தகவல் எப்ப வெளியில வந்தது, அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்துங்கிறதெல்லாம் உலகமாக கேள்விகள். கலைஞர் தன்னுடைய நண்பர்களுக்காக அதெல்லாம் அவருடைய ஆட்சிக்கு வந்த போது அவர் கண்டுக்காம விட்டார். கலைஞரை கூட கைது செஞ்சது அந்த விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் கலைஞர் மேல அந்த மாதிரி எரிச்சல். ம், நிறைய எரிச்சல் இருந்தது. ம். அதை காட்டினாங்க அவங்க. அதாவது கலைஞர் அவர்கள் மேல ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சில இதான். ஆனா நீங்க அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ம். எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்னே தாங்க. நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்பீங்க, நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்பேன். நம்ம 2 பேரும் உங்களை ஒழிக்காமல் விட மாட்டேன் நான் சொல்லிட்டு, என்னை ஒழிக்காமல் விட மாட்டேன், நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்போம். ம். நான் ஆட்சிக்கு வந்தா நீங்க சொல்றதை கேட்பேன், நீங்க ஆட்சிக்கு வந்தா நான் சொல்றதை கேட்பீங்க. ம். பார்த்துருக்கோம். ஓகே. எதுனாலும் எந்த டீலா இருந்தாலும் அங்க பார்த்துட்டியா 2 பேரும் கேட்டுக்குவாங்க, 3 பேரும் கேட்டுக்குவாங்க. நாம தாங்க அடிச்சுக்கிறது. ம். ஆனா அவங்களுக்குள்ள இந்த உரையாடல் அவங்களுக்குள்ள எல்லாம் கரெக்டா, அவங்களுக்குள்ள எல்லாம் கரெக்டா, எல்லாம் கெட்ட இருந்ததுனால நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். சார் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்.